1 யோவான் 1:3 அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், எங்களுடைய ஐக்கியம் தேவனாகிய பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்கிறார். அவர்கள் அதை ருசித்தார்கள். அதே ருசிப்பை உங்களுக்கும் எனக்கும் அவர் இன்று தர ஆவலோடு காத்திருக்கிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். பிரசங்கி 7:29 வாசித்து பாருங்கள். வேதம் சொல்கிறது, தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார், பாவமற்றவனாய் கரையற்றவனாய் உண்டாக்கினார். ஆனால் அவர்களோ பல கேடு பாடுகளை தெரிந்து கொண்டார். அவர்களோ குறுக்கு வழிகளை உண்டாக்கி கொண்டார், பாவத்தில் விழுந்தார். தேவன் சொன்னார், ஆதாமையும் ஏவாளையும் தான் படைத்த முதல் மனிதனை முதல் பெண்ணையும் பார்த்து, நீங்கள் என்னோடு கூட இருக்கலாம், இந்த ஏதேன் தோட்டத்தில் உள்ள எந்த கனியும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க சக்தி உங்களுக்கு தரும் இந்த குறிப்பிட்ட விருட்சத்தின் பழத்தை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்றார். அதை மாத்திரம் இவர்கள் புசித்தார்கள். வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 3:8 தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாராம். பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவளோடு உலாவிக் கொண்டிருந்த பொழுது அவளை தேடினார். வழக்கம் போல ஓடி வந்து தன்னோடு குலாவிக் கொண்டிருக்கும் இருவரையும் காணவில்லை. மனம் கசந்து ஒரு துயர குரலில் கேட்டார், ஆதாமே, நீ எங்கிருக்கிறாய்? ஆடம், where are you? I miss you so much. ஆதாமே, நீ எங்கிருக்கிறாய்? நீ இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்கிறது. எவ்வளவு ஆசையோடு உன்னை உண்டாக்கினேன். ஆடம், where are you? தேவன் மனிதனை செம்மையானவனாய் உண்டாக்கினார். அவர்களோ பல உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். ரோமர் 3:23 சொல்கிறது, மனிதன் பாவம் செய்தான், தேவனுடைய மகிமையை இழந்தான், ஒரு பிரசன்னத்தில் விலகி போனான். ஆனால் தேவனோ இன்று திரும்ப அழைக்கிறார், வா. ஏசாயா 59:1-2 கூறுகிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை, உங்கள் பாவங்களை எனக்கும் உங்களுக்கு நடுவாக இருக்கிறது, திரும்ப வாருங்கள், நான் உங்கள் பாவங்களை மன்னிப்பேன். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 8-12 வாசித்து பாருங்கள். நான் உங்கள் பாவங்களை மன்னித்து மறப்பேன், திரும்ப என்னோடு நீங்கள் ஐக்கியமா இருக்கலாம், ஓடி வாருங்கள் என்கிறார். இதற்குத்தான் அவர் அழைக்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருப்பதற்கு நம்மை அழைக்கிற அவர் உண்மையுள்ளவர்.